ஹலோ மார்டல்ஸ், நான் தான் உங்கள் ஹிமோட்டல் திரும்பி ஒரு புது வீடியோவில் வந்திருக்கேன். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு நினச்சிங்கன்னா, போக்கிமான் ஃபயரோட கேம் பிளே தான் ஃபஸ்ட் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பரவாயில்ல பேசாமல் டேரெக்டாக கேம் பிளே போயிடலாம். எல்லாருக்கும் போக்கிமான் தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல, தெரியலன்னா இப்போ நான் சொல்கிறேன். போக்கிமான் என்னன்னா ஒரு க்ரீச்சர், இது வந்து ஹியூமன்ஸ் வந்து அது ஃப்ரெண்டாகவும் போக்கிமான் பேலன்ஸ்க்காகவும் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டேட்டா கேம் ப்ளே போயிடலாம் நினைக்கிறேன். சரி, நீங்கள் பார்க்க போகிறது பைரட் வெர்ஷன் தான். சரி, நம்ம இப்போ உள்ள போயிடலாமா? இப்போ என்ன போட்டிருக்காங்க, இது எல்லாமே ஜிபி எமுலேட்டருடைய கண்ட்ரோல் டுட்டோரியல்ஸ்ன்றதுனால எனக்கு ஆல்ரெடி இது தெரியும். அதனால் நான் ஸ்கிப் பண்ணிட்டு டேட்டா உள்ள போய்க்கிறேன். இப்போ டேட்டா உங்களுக்கு தெரியலனா அது பாஸ் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. சரி, இப்போ டேட்டா உள்ள போய்க்கலாம் நினைக்கிறேன். ஸோ இவர் தான் ப்ரொஃபஸர் ஒர்க். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் தான் ப்ரொஃபஸர் ஒர்க். நான் வந்து போக்கிமான்ஸ் பற்றி இப்போ ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது இந்த வேர்ல்டு ஃபுல்லாக போக்கிமான்ஸால் சூழப்பட்டு இருக்குது. அதாவது மொத்தமாக இந்த வேர்ல்டு ஃபுல்லாக போக்கிமான்ஸால் கவர் பண்ணியிருக்கு. அதனால் நீங்கள் விருப்பப்பட்ட பேட்டில்ஸ் லைக் ஃப்ரெண்ட்லியாகவும் நீங்கள் எவ்வளோ ஒன்றா போக்கிமாவை ஜாலியாக இருந்துக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, டேரெக்டாக இப்போ நீங்கள் கேரக்டர் சூஸ் பண்ணுற மாதிரி போயா கேர்ள்னு சொல்லி நான் பாய் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் எப்போயுமே கேம்னா ஷீட் வந்து பேர் வைப்பேன். ஏன்னா அது என் ஃப்ரெண்டு கொடுத்தது. அதனால் சரி அதை நான் வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன பேர் பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கோங்க. ஓகே, உள்ள ஓகே கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. அண்டு பேசலாம் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இவன் பேர் வந்து கேரி. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்படி தெரியலன்னா அசஸ் பண்ணி பாருங்க. கேரி இது ரைவல் ஆஃப் ஃப்ளாஷ் அண்டு நவ் இஸ் ஷீடோஸ் ரைவல். இந்த கேம் இப்போ எப்போ இருக்குன்னு நினச்சிங்கன்னா, சரி இப்போ டேரெக்டாக கேமை ஸ்டார்ட் பண்ண உள்ள விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம இப்போ எங்கே இருக்கோம், நம்ம வீட்டில் இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வீட்டில் இருக்கோம். இப்போ நம்ம டேரெக்டாக போட்டிருக்காங்க பீஸில் செக் பண்ணி பார்த்தா நெஸ் வெளியே போக சொல்லியிருக்காங்க. கீழே போய் பார்க்கலாம். கீழே இது யாருங்க இது? ஓ, இது நம்ம அம்மா போல இருக்குது. ஓ, இப்போ தான் புரியுது. வெளியே வந்து ப்ரொஃபஸர் ஓப்பன் இருக்கார். அம்மா அவர் போய் பார்க்க சொல்கிறாங்க, எதுக்குன்னு தெரியல. அதனால் இப்போ நம்ம டேரெக்டாக ஒரு சில நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு என்னன்னு சொல்லி பேசிட்டு போவோம். இந்த பேர் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ளே போனால் போக்கிமான்ஸ்லாம் வரும். அதனால் நம்மளோட போக்கிமான் கிடையாது. அது ஒரு போக்கிமான் எடுத்தால் மட்டுமே அது உள்ளே போக முடியும். இதனால் கேரியோட அம்மா நினைக்கிறேன். அவனு டேரெக்டாக இங்கே தான் ப்ரொஃபஸர் ஒர்க் இருப்பார். டேரெக்டாக நேரில் போனீங்கன்னா கேரி தான் இருப்பான் ஃபஸ்ட்டு. நீ அவர்கிட்ட பேசுனீங்கன்னா இப்போ ப்ரொஃபஸர் ஒர்க் இப்போ வர மாட்டார், கொஞ்சம் நேரம் கழிச்சு வருது. டேரெக்டாக இவங்களாம் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு அவள் தான் வெளியே போனால் இவங்களாம் நான் எதை பேசிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோ வேணான்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் ஒர்க். இப்போது ஒர்க்கோட அசிஸ்டன்ட்னு நினைக்கிறேன். ஒர்க்குன்றவர் ப்ரொஃபஸர். இப்போ இங்கே போனால் ஒர்க் வருவார் நினைக்கிறேன். வெயிட் ஒர்க் தான் வர்றாரு. ஒர்க் வந்துட்டு என்ன சொல்கிறாரு, அவரோட கூட்டிகிட்டு போகிறார். ஏன்னா ஃபஸ்ட்டு போக்கிமான் அடுத்தது கூட்டிகிட்டு போகிறான்னு நினைக்கிறேன். உள்ளே போனால் இப்போ கேரிக்கு தான் இருக்கான். அதுக்குள்ளே கேரி எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது எவ்வளோ கேட்டுட்ருக்காரு. அதனால் ஒர்க் வந்து ஒரே சொல்லி ஹீரோ நீ வந்து ஃபஸ்ட்டு 3 போக்கிமான் இருக்குது, நீ எது வேணால் எடுத்துக்கோ அப்படின்றாரு. அதனால இப்போ கேரி தான் ஃபஸ்ட்டு இல்லை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி குதிச்சிட்ருக்காரு. அதை கேரி நான் தான் எடுப்பேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ இல்லை ஃபஸ்ட்டு ஹீரோ நீ எடு அப்படின்றாரு. நான் வந்து இந்த பல்பசார் ஸோ இல்லை ஒன்று எடுத்துக்கலாம். ஸ்குவாடல் இந்த வாட்டர் டைப், பல்பசார் வந்து ஒரு கிராஸ் டைப், இது சார்மேண்டர் ஃபயர் டைப், இது வந்து கடைசியோடைய எவல்யூஷன், இது சார்ஜர் நினைக்கிறேன். ஸோ நான் வந்து பல்பசார் பிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ரீஜனில் பெஸ்ட்டு கிராஸ் டைப்னா இது மட்டும்தான். ஏன்னா ஃபயர் டைப்பு கூட வேறு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் போக்கிமான் இருக்குன்னு அதெல்லாம் அது பிடிச்சிக்குவேன். வாட்டர் டைப்பு ஒரு வேறு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது, அது பிடிச்சிக்குவேன். ஏன்னா இந்த கேம் அப்படி தான் முடிக்க முடியும். உங்களுக்கு டேலண்ட் வச்சுன்னா நீங்கள் எப்படி முடிக்கலாம்னா நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக போக்குறேன். ஸோ நம்ம பல்பஸில் எடுத்தனால அதுக்கு ஆப்போசிட் சைடு கேரி எடுத்துட்டான், சார்மெண்ட் எடுத்துருக்கான். இப்போ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ கிராஸுக்குனா ஃபயர் வீக்னஸ் அந்த மாதிரி. ஓகே, என்ன சொல்கிறேன், ஓகே கேரி வந்து சண்டைக்கு கூப்பிட்றான்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு சண்டை நான் விட்டு கொடுத்துடணும். அதனால் சண்டையை விட்டு தான் கொடுக்குறேன்.
ஓகே இன்னொன்று நீங்கள் பண்ணுங்கள். எப்பயுமே ஒரு போக்கிமானுக்கு கிரவுண்ட் அட்டாக் கொடுத்தீங்கன்னா அந்த போக்கிமானோட ஆப்போசிட் போக்கிமானுக்கு வந்து எப்பயுமே அட்டாக்ன்றது டேமேஜ் கம்மியாக விழுது. அதனால் அதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு சப்போஸ் விழுகலைன்னா இன்னும் 2-3 டைம் எக்ஸ்ட்ரா கொடுங்க. அது வந்து அதோடைய டேமேஜை கம்மி பண்ணும். ரெடியூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு டேமேஜ் கம்மியாகும். அதே நேரத்தில் நீங்களும் அட்டாக் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய டேமேஜ் அவனுக்கு காசு ஆகும் எனிமிக்கு. ஸோ நீங்கள் வந்து டேமேஜ்ன்றது ரொம்ப பேட்டில் வாங்காமல் நீங்கள் போட்டு தப்பிச்சுக்கணும். ஆனால் நான் ஃபஸ்ட்டு வந்து இது டேமேஜ் அட்டாக் டேக்கில் கொடுத்துருந்தேன்னா நான் ஜெயிச்சிருக்கேன். ஆனால் நான் அதை கொஞ்சம் யூஸ்தனமாக க்ரௌட் அட்டாக் சம்திங் இது கொடுத்துட்டு இதே பண்ண முடியாமல் தோற்றுட்டேன். சரி, ஆனால் நீங்கள் இன்னும் ஃபுல்லாக டேக்கில் கொடுத்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஸோ இந்த போய் என் பேட்டில் முடியல ப்ளஸ் பண்ணிட்டேன் முடியும். கேரண்டி சொல்கிறார், இப்போ நான் தான் ஜெயிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு கற்றுக்கிட்டு இருக்காரு. சரி வரலாம் விட்டு கொடுத்தேன். சரி இப்போ டேரெக்டாக வெளியே போயிட்டு டேரெக்டாக இப்போ ஒரு டைம் ஃபஸ்ட்டு வெளியே போய் ட்ரெயினர் ட்ரிப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ட்ரெயினர் ட்ரிப் இப்போ கேட்டிங்கன்னா இப்போ இவங்க சம்திங் சொல்லுவாங்க. என்னென்னா இப்போ இந்த மாதிரி நீங்கள் கேஸில் ஓடி போனீங்கன்னா போக்கி மாசெலாம் வரும். இதை அடிச்சு நீங்கள் எக்ஸ்பி ஏற்றிக்கலாம் சம்திங் அப்படி வரும். டேரெக்டாக இப்போ போனீங்கன்னா நேராக இப்போ நமக்கு முன்னாடி ஒரு ரட்டட்டா அப்படியே இருக்குது. ரட்டட்டா வந்து இது ஒரு ரேட் டைப் பிடிக்கணும் அண்ட் இது நார்மல் டைப். அதனால் நீங்கள் வந்து ரட்டை இருக்கிற பேச முடியுங்க. அதனால் நீங்கள் இப்போயே ஓரளவுக்கு லெவலப் பேசிட்டு போயிட்டீங்க. ஃபஸ்ட்டு பேட்டில் பிடிக்க ஈஸியாக இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி வெரிடியன் ஃபாரஸ்ட்னு உங்களுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் ஓரளவுக்கு முடிஞ்ச டெவலப் பண்ணுறது இங்கேயே ஏற்றிக்கோங்க. அதனால் உங்களோட ஃபஸ்ட்டு போய்வன் இங்கேயும் முடிஞ்ச கேப்சர் பண்ணிடுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா இப்போ நீங்களோட ஃபஸ்ட்டு போய்வன் இங்கேயே கேப்சர் பண்ணிங்கன்னா ஈஸி டு ஆக்சஸ் மாதிரி சம்திங் இங்கேருந்தே ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுனால உங்களுக்கு அந்த இது தெரியாது. ஸோ நீங்கள் சென்டரில் போய் பிடிச்சிங்கன்னா அதோடைய டிஸ்அட்வான்டேஜ் நிறையா இருக்குது. ஆனால் அட்வான்டேஜ்ன்றது வந்து இங்கே கம்மி லெவலே பிடிச்சிங்கன்னா ஒரு தேவையான அட்டாக்ஸ் வந்து நீங்களே கூட கிளிக் பண்ணி ஸ்டார்ட் வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் சென்டரில் பிடிச்சிங்கன்னா அட்டாக் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக ஜெயிக்கிறது முடியாது. ஸோ பேட்டில் நான் தோற்றுட்டேன். ஸோ ஆரம்பிக்கலாம். முதல்ல இருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம அம்மா கிட்ட கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அம்மா வந்து நம்ம ஹீல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ போக்கிமானோட ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அப்படியே கொஞ்சம் சரி பார்த்து போயிட்டு அப்போ அப்படி சொல்லி பார்த்து ஜெயிக்கிறாங்க. சரி இப்போ நம்ம டேரெக்டாக பிஜி இப்போ டேரெக்டாக இந்த வாட்டி அடிச்சு முடிச்சுட்டு போயிடலாங்க. அந்த வாட்டி டெவலப் பண்ணி ஆகும். டெவலப் பண்ணுறது இங்கே ஒரு அளவு லெவல் 12 எப்படி சம்திங் எடுத்துகிட்டு போய் பரவாயில்ல. நான் இதுக்கு மேலே போய் கஷ்டப்பட முடியாது. மற்றபடி வெரிடியன் ஃபாரஸ்ட்டுன்றது அங்கே ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்குது. அந்த ஃபாரஸ்ட்டுக்கிட்ட அங்கே நிறைய டைனோசர் இருப்பாங்க. ஸோ அங்கே சண்டை போடுறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஓவராக இருக்கும். அதனால் இங்கேயே முடிஞ்ச வரையும் போய் முடிச்சது ட்ராப் பண்ணிக்கணும். ஸோ ரெட்டடாக அப்படியே ஆகிருக்கு. டேக்கிள் ரெண்டு மூணு டேக்கிள் முடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எக்ஸ்பீன்றது ஓரளவுக்கு கொஞ்சம் மாதிரி ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஓரளவுக்கு இங்கேயே ஓரளவுக்கு 15-16 எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வெரிடியன் ஃபாரஸ்ட் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் ஏதோ வழி இருக்கா இல்லை. ஸோ ஒரே பார்த்துக்கேன். இந்த பக்கம் இது இல்லை. ஸோ ஓகே டேரெக்டாக இது போக்கிமான் சென்டர். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா டேரெக்டாக போக்கிமான்ஸில் ஹீல் பண்ணிக்கலாம். ஸோ பக்கத்துலேயே மார்க்னு ஒன்று இருக்கும். அங்கே வந்தீங்கன்னா நீங்கள் போக்கிமான்ஸ் தேவையான அந்த போஷன்ஸ் போக்கி பால்ஸ் சம்திங் அந்த மாதிரி நீங்கள் ரிசோர்ஸ்லாம் வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுற காசு மட்டும் இருந்தால் போது. எனக்கு காசுன்றது எப்படி கிடைக்குன்னா நீங்கள் போக்கிமான்ஸ் பேட்டில் ஜெயிக்கிறது மூலியமாக அது இந்த மார்ட். ஸோ நீங்கள் எதுக்கு வந்திருப்பீங்கன்னா ஃபஸ்ட்டு போக்கிமான் ஓக் பாஸ்ன்னு சொல்லி ஒன்று வாங்க வந்திருக்கணும். அதுதான் ஓக் வாங்கிட்டு சொல்லியிருப்பார். அதனால் இதுக்கு மேலே ஓக் பண்ணோன்னா ப்ரொஃபஸர்னு கூப்பிட்டுக்கலாம். ப்ரொஃபஸர் வாங்க வந்திருப்பார். ப்ரொஃபஸர் வந்து பார்சல் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பார். பார்சல் வாங்கியாச்சு. ஓகே ஓக் பார்சல். ஓகே இப்போ டேரெக்டாக நம்ம பேலட்டவுன் போக முடியுது தான். இப்போ பேலட்டவுன் போகிறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் சுற்றி பார்க்கணும் என்னென்ன இருக்குது இந்த வீடியோ இருக்குது. ஓகே எல்லாமே மெமரிஸ் பண்ணிட்டுருக்காங்க போல். ஓகே ஏதோ கேர்ஃபுல்லாக பாடத்தை கவனிப்பா அப்படின்ட்டு இருக்காங்க. பிளாக் ஹோல் என்ன இருக்காங்கன்னா ஏதோ நிறைய போக்கிமான் டைப்ஸ் அந்த நிறைய இருக்குது. இதெல்லாம் அப்படின்னு தெரியாது. அதனால் எல்லா பணம் பார்த்து வீடியோ பார்த்துக்கலாம். இந்த பக்கம் என்னங்க போய் போகணும். டேரெக்டாக இப்போ ஓக் பார்சல் வாங்கிட்டு இப்போ பேலட்டவுன் போகலாம். பேலட்டவுன் போயிட்டு டேரெக்டாக ஓக் பார்சல் வந்து ஓக் கொடுத்தா ப்ரொஃபஸர்கிட்ட கொடுத்தா அவர் வந்து போக்கிடெக்ஸ் கொடுப்பாரு. போக்கிடெக்ஸ் கொடுக்குறப்ப இதுக்கு மேலே தான் அது போக்கிடெக்ஸ் சொன்னாங்க. இதுக்கு மேலே எல்லாமே சொல்ல முடியும். ஸோ போக்கிடெக்ஸ்ன்றது மேண்டட்டரியானது. ஸோ போக்கிமான் டெக்ஸ் வாங்கிட்டு எப்பவுமே
இதுக்கு மேலே கேமை கண்டினியூ பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒர்க் பாஸில் வாங்கினா மட்டுமே போய் எடுக்க முடியும். கரெக்டாக ஒரு கரெக்டாக அடுத்து நம்ம கீழே போனோம்னா இப்போ டேரெக்டாக ஒர்க் பாஸில் கொடுத்துட்டு இப்போ அங்கே திருப்பி இந்த ஸ்க்ரீன் வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா இல்லை அடுத்த வாட்டி எப்படி போர்ட்ரேட்டில் மாற்றிக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா இந்த வாட்டி ஃபஸ்ட்டு வாட்டி 3 தான் நான் அப்படியே அடுத்த வாட்டி சொன்னீங்கன்னா அடுத்த வாட்டி அதுக்கு என்ன பார்க்கணும் பார்த்துட்டு அதனால் அதை கொஞ்சம் எப்படி வேணால் சொல்லுங்கள். ஓகே டேரெக்டாக இப்போ ஒர்க்கிட்ட வந்தோம்னா இப்போ டேரெக்டாக பார்சல் கொடுத்தோம்னா டேரெக்டாக கேரி வருவார்னு நினைக்கிறேன். ஷீடோ என்ன சொல்கிறாருன்னா பார்சல் டெலிவரி பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்து போக்கிபால்ஸும் வந்து போக்கிபால் கொடுப்பாரு. கேரி வந்துட்டான். கேரி வந்து மறந்துட்டேன் அப்படின்ட்டு இருக்கான். என்னது ஓகே அப்படி அப்படின்னு பேசிவிட்டு இப்போ போக்கிடெக்ஸ் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ போக்கிடெக்ஸ் வச்சு இதெல்லாம் பண்ண முடியும், நீங்கள் இதுக்கு தேவையான இதெல்லாம் பண்ணி வச்சுக்கலாம், போக்கிமான் பற்றி அந்த போக்கிடெக்ஸில் இருக்கும் அப்படின்றாரு. நீங்கள் போக்கிமானை வச்சுட்டு அந்த போக்கிடெக்ஸ் வச்சுட்டு நீங்கள் எதோ போக்கிமான் பார்த்தீங்கன்னா அது டேரெக்டாக அந்த போக்கிடெக்ஸில் சேவ் ஆகிடும். அது இல்லாமல் ஒரு 5 போக்கிபால் கொடுத்துருக்காரு. ஓகே அதான் பேசிகிட்டு இருக்காங்க. போக்கிடெக்ஸ் வச்சு இப்படி யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் உங்களோட ஜேர்னி ஆரம்பிங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு ப்ரொஃபஸர். ஸோ அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ என்னுடைய பழைய ட்ரீம் இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியல, நீங்களாம் அச்சீவ் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காரு. இது என்ன ஒரு பேசிக் கான்செப்ட்னா இப்போ டேரெக்டாக நம்ம லீக் போய் லீகில் வந்து ஜெயிக்கணும், அது நம்ம சாம்பியன் ஆகணும், அதுதான் அதோடைய பேசிக் கான்செப்ட். ஸோ நம்ம கேம் போக அதில் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால் நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ டேரெக்டாக நம்ம பியூட்டோ சிட்டி போவோம். இதுக்கு முன்னாடி ஓகே ரொம்ப டைம் ஆகிடுச்சு நினைக்கிறேன். ஸோ கேமில் வந்து ரெடியன் ஃபாரஸ்ட் முன்னாடி பிடிக்கலாம். ஓகே முன்னாடி வந்து இங்கே நான் போய் பிடிக்கலான்ட்டு இருக்கேன். என்ன போய் பிடிக்கலாம்? சரி அடுத்தபடி என்ன போய் பிடிக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். அடுத்த போய் அந்த போய் நான் பிடிக்கிறேன். இப்போ எனக்கு தேவையான ஒரு பிஜி பிடிக்கும். ஏன்னா ஒரு பெஸ்ட்டு ஃப்ளையிங் ப்ளஸ் நார்மல் டைப் பிடிக்கணும். ஏன்னா ஃப்யூச்சர் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அது இதுக்காக இப்போயே பிடிச்சி வச்சுக்கிறேன். கிரிட்டிக்கல் ஹிட் போகிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு அட்டாக் தொடர்ந்து அதே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கிரிட்டிக்கல் ஹிட்டும் நிறைய யூஸ் பண்ணி சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அது கண்டினியூஸாக நீங்கள் அந்த அட்டாக் எவ்வளோ டைம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து கிரிட்டிக்கல் டேமேஜும் உங்களுக்கு அதிகமாக காண்ட வாய்ப்பு இருக்குது. ஸோ அட்டாக் யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே. இப்போதைக்கு நான் வந்து போக்கிமான்ஸ்லாம் நேம் வைக்க விரும்பலை. ஸோ நான் அப்புறமா எல்லாத்தையுமே யோசிச்சு அப்புறம் நான் வந்து இன்னொரு இடம் இருக்கேன், அங்கே போய் நான் நேம் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ டேரெக்டாக போக்கிமான் சென்டர் ஓட்டிங்கன்னா எல்லாமே போக்கிமானில் டேமேஜ் ஆகும். ஸோ ஃபீல் பண்ணிட்டு இப்போ வெளியே போயிட்டு டேரெக்டாக என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அவ்வளோது இப்போ வெளியே வந்தாச்சு. இப்போ வெளியே வந்த உடனே இது என்னது இந்த இடத்துல வந்தால் இப்போ ஜெரலுக்கு இந்த பக்கம் ஏதோ வழி போகும். இந்த பக்கம் எது இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். போக்கிபால் இருக்குங்க. இது என்னது ஒரு போர்ஷன் கிடச்சிருக்கு. ஓகே டேரெக்டாக இப்போ லெஃப்ட்டில் ஒரு வெளியே போச்சு. அதை என்ன பார்ப்போம். லெஃப்ட்டில் போயிட்டு ஓகே இது கீழே மேலே போய் கீழே போயிட்டு இப்போ என்ன இருக்குது சரி பார்ப்போம். கடைசி போனால் ஒரு வழியுமே இல்லை. சரி வாங்க நம்ம அந்த வழியை நம்ம போவோம். அங்கே போயிட்டு இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ அங்கே பார்த்துட்டு இப்போ டேரெக்டாக அங்கே போய் ஒரு இதோட வாங்கிட்டு அதை வாங்கிட்டு டேரெக்டாக வீடியோ பண்ணிக்கலாம். பார்த்து சொல்லி ஓகே நாய்க்கு வந்து ஒரு நார்மல் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டாக் டைப் யூஸ் பண்ணால் இப்போதைக்கு அதில் எது கிடைக்காதுன்றதுனால முடிச்ச உடனே அடுத்தது வீடியோவில் நான் வந்து ஓரளவுக்கு எல்லாமே டெவலப் பண்ணிட்டு வந்துடுறேன் போக்கிமான்ஸ். ஏன்னா இதே லெவலில் கட்டி கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஒரு கேரேஜுக்கு வந்திருக்காருங்க. என்ன சொல்கிறாரு போக்கிமான் லீக் போ, இந்த வழி தான் போக்கிமான் லீக் போகும். என்ன பேட்ச் இருக்கா அப்படி கேட்டுட்ருக்காரு. ஓகே எனக்கு இப்போ 2 பேர் பிடிச்ச ஸ்டோரி பிஜி லெவல் 9. நானே பிடிச்ச லெவல் 8 வச்சுருக்கேன். பிஜிக்கு லெவல் 9 வச்சுருக்கேன். சரி ஏதோ அட்டாக் பண்ணிட்டே இருக்கேன். ஆனால் அட்டாக் மிஸ் ஆகுது. அட்டாக் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. திருப்பி பிஜி வந்து அது பாட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குது. புதுசாக எடுத்துவாங்க. ஆனால் என்ன இப்போதைக்கு ஃபஸ்ட்டு கேண்டோ வச்சு எனக்கு பொறுத்தவரையும் ப்ரொஃபஸர் மட்டுமே கிராஷ் டைப் அந்த இடத்துல. ஏன்னா அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து கிராஷ் டைப் வச்சு அவ்வளோ பெருசாக கிடைக்காது. ஸோ ப்ரொஃபஸர் வீனஸாக எவ்வளோ வச்சுன்னா நிறைய அட்டாக் பண்ணி கேரிங் ப்ரொஃபஷன் திருப்பி போக்கிமான் சென்டர் போவாங்க. ஆசர் பிடிக்கிட்டாங்க.
போய் சட்டில் போய் திருப்பி ஃபில் பண்ணிட்டு சரி வாங்க போவோம் திருப்பி இந்த வாட்டி அங்கே போய் வேணாம். இப்போ டேரெக்டாக நம்ம இந்த பக்கம் ஒரு வழி போச்சு, இன்னொரு வழி நேரம் அந்த வழிக்கு போவோம். அந்த வழிக்கு போயிட்டு அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு ஓகே என்ன இருக்குது போனால் ஒரு பாட்டிமா தாத்தா இருக்கார். தாத்தா என்ன பண்ணுறாரு, காஃபி குடிச்சிட்டு இருந்தாருன்னா டைம் ஏதோ ஆகி போட்டு சொல்லிட்டு அவர் பாட்டு வந்துட்டார். சரி என்ன சொல்கிறாரு அவர் பாட்டுக்கு சரி இப்போ என்ன சொல்கிறாருன்னா இப்போ போக்கிமான் வந்து எப்படி பிடிக்குது நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் இது பார்த்த உடனே என்னென்ன இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் தான் பட்டன் கட்டிகிட்டு இருப்பானே வணிகர். ஸோ அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இப்போ கேட்டுருப்போம் சரி இப்போ என்னன்னா டேரெக்டாக அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு ஓகே அப்படின்னா ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா டிவி பார்த்துக்கோ அப்படின்றாரு. சரி அப்படி சப்போஸ் எதோ டுட்டோரியல் உங்களுக்கு எது தெரியும்னா அந்த இதை பார்த்துக்கலாம். உங்களுக்கு தெரியும்னா க்யூரியாசிட்டியாக ரெடியன் ஃபாரஸ்ட் போக சொல்கிறாங்க. ரெடியன் ஃபாரஸ்ட் நேராக போனீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன படிச்சு பார்த்துக்கலாம். என்ன ஒரு ரூட்டு ரெடியன் ஃபாரஸ்ட் க்யூரியாசிட்டி ஓகே டேரெக்டாக அப்படி போனோம்னா ரெடியன் சிட்டி இங்கே இது ஓகே இங்கே தாங்க இதெல்லாம் பேசி பார்த்துட்டு டேரெக்டாக நம்ம போனால் ரெடியன் சிட்டி ரெடியன் ஃபாரஸ்ட் என்ன சொல்கிறாங்க. ரெடியன் ஃபாரஸ்ட் ரொம்ப டேஞ்சரானது, அது வந்து தள்ளி ஏரியா அப்படின்றாங்க. அதனால் டேஞ்சர்லாம் நம்மளுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்க சரி ரெடியன் ஃபாரஸ்ட்டாக ஸோ அட்லாஸ்ட் நம்ம ரெடியன் ஃபாரஸ்ட் ரீச் பண்ணிட்டோம். சரி அதனால் அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி பை ஃப்ரம் யுவர் ஹிமாட்டல்.